சித்திரை முழுநிலவு மாநாடுன்னு. அது மிகப்பெரிய கூட்டத்த காட்டுனாங்க. அப்போ இருந்தும் அப்ப அந்த அந்த தொண்டர்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு கேள்வி அந்த இருக்குல்ல. கூட்டம் வைக்கிற வேண்டிய எலெக்ஷன் டைம்ல எங்க இருந்தாங்க? இந்த திடீர்னு பிறந்து அந்த மாநாட்டு அன்னைக்கு அவங்க அத்தனை பேரும் பிறந்து வந்தாங்க சொன்னாங்களா? இப்போ நீங்கள் சொல்றதை வச்சு பார்த்தாக்க இப்போ மாபெரும் கூட்டம் இல்லைன்னு சொல்லல. அந்த கூட்டம் வைக்கிற வேண்டிய எலெக்ஷன் என்னாச்சு? ஏன் தோத்தாங்க? எங்க அந்த டைம்ல அப்படியே அத்தனை பேரும் காணாம போயிட்டாங்களா? தமிழ்நாட்டிலே இல்லையா? கூட்டத்தை வச்சுக்கிட்டு கணக்கு கட்டாது. ஈவெண்ட் மேனேஜர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட சொன்னால் எவ்வளோ பேர் வேணும்னு சொன்னீங்கன்னா அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கூட்டத்தை கொண்டு விட்டுருவோம். எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் பேசுகிற ஸ்பீச்சை கொடுத்துட்டீங்கன்னா எந்த இடத்துலலாம் கைத்தட்டுன்னு சொல்லி குறித்து கொடுத்தீங்கன்னா கைத்தட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க ஈவெண்ட் மேனேஜர்ஸ். எனக்கு நிறைய பேர்த்த தெரியும். இல்ல வன்னியர்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு கூட்டம் தானே அது. இருந்தாங்க ஒரு காலத்தில். அப்படி இருந்திருந்தாங்க வைக்கிற வேண்டியதாங்க தோக்குறாங்க. அவங்களுடைய தொகுதி தான் எங்களுக்கு. போன தேர்தலில் என்னாச்சு? சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கு காரணமே பாமக தான். 10.5% கேட்டதை உடனே பழனிசாமி அக்செப்ட் பண்ணார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம்னாரு. விளைவு என்னாச்சு? அவங்க அதிமுக எங்கே ஜெயிச்சது? வெறும் அந்த கொங்கு பெல்ட்டில் மாத்திரம் தான் ஜெயிச்சது. மேலையும் காணும் கீழையும் காணும். வன்னியர் பெல்ட்னு சொல்லப்படுகின்ற வட மாவட்டங்களில் டோட்டல் வாஷ் அவுட். ஏன் 10.5% இவங்க கேட்ட உடனே மற்ற அனைத்து ஜாதியினரும் ஒன்றா சேர்ந்தாங்க. யார் வந்தாலும் ஒருத்தர் இவங்கள விடாத நிறுத்திக்கிட்டாங்க. காணாமல் போயிடுச்சு. இது அதிகார போட்டியை கடந்து பல குற்றச்சாட்டுகள், குறிப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாயின்னு கூட பார்க்காம பாட்டில தூக்கி அடிக்க பார்த்தார் அன்புமணி. ஏங்க அது வீட்டுக்குள்ள நடக்கிற இதுங்க, அதை வந்து ஏங்க மேடையில் பேசுறாரு அவரு? அசிங்கமா இல்லை? இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? வீட்டுக்குள்ள நடக்கிற அசிங்கத்தெல்லாம் வெளியில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா செய்திகளில் வர்றதுக்கு வேற வழி இல்லைங்க அவங்களுக்கு. இல்லை, இது ஒரு சாம்பிள், அவரோட கேரக்டர் பத்தின ஒரு சாம்பிள் தான் இது. இந்த கேரக்டரை பார்த்து நாம ஓட்டு போட போறது இல்லை. ஒரு விஜயகாந்த் தன்னுடைய கட்சி தொண்டன இது கூட்டத்தில் கன்னத்தில் அரைஞ்சார். முன்ன பின்ன தெரியாது ஒரு தொண்டை பக்கத்தில் அரைஞ்சதெல்லாம் கூட நம்ம நாட்டில் நடக்கும். இதெல்லாமா அரசியல்? உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா பொண்டாட்டி புரிஞ்ச ஏன்டி சாம்பார்ல உப்பு போடலன்னு பொண்டாட்டி திட்டினாருங்க, அடுத்தபடி அதை சொல்ல போறாரு. இது அரசியல் வத்தி போச்சு. அவங்களுக்கு விளம்பரம் எதுவுமே செய்திகள் அவங்களுக்கு வரதுக்கு ஒண்ணுமே இல்லை. வீட்டுக்குள்ளார பேச வேண்டிய விஷயத்த வெளில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்?